பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, செக் போஸ்ட்டுகளை தாண்டி வாருங்கள். ஆதார வசனம் சங்கீதம் 31:21. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கிருபை பெற்ற மக்களை ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஒன்றும் விளங்கவில்லையே, எல்லாம் நன்றாகத்தானே போய்கொண்டிருந்தது, நானும் சோதித்து பார்த்தேன், ஒன்றும் புரியவில்லையே என்று இருப்பவர்களுக்கு, மகனே, இது அடுத்த கட்ட உயர்வுக்கு நான் உன்னை செக் பண்ணி பார்க்கிறேன், நீ என் கையில் தான் இருக்கிறாய் என்றால் திடப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள், அடையாளம் காட்டுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த 31ஆம் சங்கீதத்தில் 24 வசனங்கள் உண்டு. இதில் பக்தனாகிய தாவீது தனது ஜெபம், முன்பு தனக்கு தேவன் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். இப்போது அவன் இருக்கும் நிலை, உபத்திரவம், தன்னுடைய நம்பிக்கை, தேவனிடத்தில் தான் தமது பொக்கிஷம் இருக்கிறது என்பதை அறிக்கை செய்தல், உடனே கர்த்தர் தமது ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததை, காப்பாற்றுகிறதை நினைத்து பூரிப்படைகிறதையும், இன்னும் மனித குலத்துக்கு அவர் என்ன செய்வார் என்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தில் அனைத்தும் உண்டு, வாசித்து பாருங்கள். அதாவது 3 காலங்களின் நிலைமை, ஒரு தேவ மனிதனின் மனநிலை, அளக்களிக்கப்படுதல், இது யதார்த்தம்தான். பின் இருதயில் பொதுவான ஒரு சத்தியத்தை, உறுதியத்தை, அதாவது அவரையே இறுக பற்றி கொண்டிருப்பவர்களுக்கு அவர் என்ன செய்வார் என்பதை தான் அனுபவத்திலிருந்து சொல்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எப்படி ஸ்திரப்படுத்துவார்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், சந்தேகம் வேண்டாம் என்பதை அதையே தொடர்ந்து செய்யவும், இன்னும் உறுதியாக இருக்கவும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கவும், உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தித்தான் அடுத்த ஆசீர்வாதத்திற்கு, அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமோ உலக பிரகான ஆசீர்வாதமோ கொண்டு செல்வார். இருதயத்தை ஸ்திரப்படுத்தாமல், இருதயத்தை செக் பண்ணி பார்க்காமல் அவர் செய்வது இல்லை. சங்கீதம் 31:24 இது எல்லாம் இருக்கிறது, வாசித்து பாருங்கள். தேவரீரே எனக்கு அரண் என்கிறார். அரண் என்பது நம்மளுக்கு பாதுகாப்பு பட்டணம், பாதுகாப்பான ஒரு இடம், செட்டை, கோட்டை. அவர்தான் என்கிறார். உலகம் அல்ல, நம்முடைய சொத்து சுகம் அல்ல, நம்முடைய டிகிரி அல்ல, நம்முடைய பாதுகாப்பு அல்ல, நாம் வைத்திருக்கிற எல்லா உறவுகளும் அல்ல, கர்த்தரே நமக்கு அரண். சங்கீதம் 31:4. நாம் நம்முடைய தினசரி வாழ்வின் சம்பவங்களை, நமது மனநிலையை இந்த இடத்தில் சற்று நிலை நிறுத்தி பாருங்கள். நாம் தேவ வைராக்கியம் கொண்டவர்கள் தாம், அவரை தேடுவதில் ஆர்வம் கொண்டவர்கள் தாம், சந்தேகம் இல்லை. விசுவாசத்தில் உறுதியாக இருப்பவர்கள் தாம், சத்தியத்தை புரிந்தவர்கள் தாம். இவைகளெல்லாம் அவரது கிருபையினால் நமக்கு கிடைத்தவைகள். அவரது கிருபையை பெற்றிருக்கிறேன் என்பதற்கு நாம் செய்யும் கிரியைகள், தினந்தோறும் வாழ்கிறோம் அல்லவா, அதுதான் சாட்சி. காலையிலிருந்து இரவு வரை எல்லாம் நார்மலாக ப்ரோக்ராம் பண்ணினபடி நடக்கும்போது நாம் இன்னும் முன்பு குறிப்பிட்ட காரியத்தில் ஈடுபட்டு கர்த்தரை சந்தோஷப்படுத்த, மகிமைப்படுத்த ஆவல் கொள்கிறோம். எல்லாம் நார்மலாக இருக்கும்போது, இந்த நார்மல்சியில் ஒரு குறுக்கீடு வரும்போது, எப்போதும் சமாதானமாக இருக்கும் ஒரு உறவில் ஒரு விரிசல் வரும் பொழுது, காரணமே இல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறார்களே நண்பர்கள், அப்படி இருக்கும் பொழுது, நமது நம்பிக்கையின் மீது ஒரு அழுத்தம் வரும்போது, நம்முடைய சிந்தனை, பேச்சு, இதனை சார்ந்த செயல் எப்படி இருக்கிறது என்பதை அவரவர்கள் தாம் சோதித்து பார்க்க வேண்டும். பிறர் வந்து நம்மை சுட்டி காட்டி இந்த இடத்தில் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு நமது ஆவிக்குரிய வாழ்வின் சாட்சி தடம் புரண்டுவிட அனுமதிக்கக்கூடாது. புலம்பல் 3:40 சொல்லப்பட்டபடி நாமே நம் வாழ்வை ஆராய்ந்து சோதித்து பின் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். என்ன? 2 வாழ்வையும் சோதித்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்வு, உலக பிரகாரம் வாழ்வு. யாருக்காவது கொடுக்கிறேன் என்று சொல்ல கொடாமல் இருக்கிறோமா? இல்லை யாருடைய பொருளையாவது நம்ம வைத்து கொண்டோமா? தெரியாது போல வைத்து கொண்டோமா? இல்லை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மற்ற கொடுத்து விட்டோமா? இல்லை பொருத்தனை செய்து செய்யாமல் விட்டு விடாமா என்று நாம் தான் உட்கார்ந்து மெதுவாக பொறுமையாக அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் எப்படி நம்மையே கண்ணாடியில் பார்க்கிறோம், கண்ணாடி பார்த்து சரி செய்கிறோம் அல்லவா? அப்படி மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இப்படி ஒரு தொய்வு வருவது தேவ மனிதர்களுக்கு சகஜம், பெரிய ஊழியக்காரர்களுக்கு வரும் யதார்த்தம்தான். உடனே கர்த்தர் உங்களை விட்டு விலகிவிட்டார் என்றோ, கோபமாக இருக்கிறார் என்றோ, இது தண்டனை என்றோ முடிவு கட்டிவிடக்கூடாது. இது ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சிக்கு செய்யப்படும் ஒரு சுத்தம் செய்யும் ஸ்டேஷன். கொடிகள் நல்ல கனிகளை கொடுக்கத்தான் சுத்தம் செய்யப்படுகிறது, மறுபடியும் சுத்தம் செய்யப்படுகிறது. ஏன்? இப்போது மிகுந்த நல்ல கனிகளை கொடுக்கும்படியாகும்.
இதற்குத்தான் உங்களை ஏற்படுத்தினேன், அதாவது அழைத்தேன், ரட்சித்தேன், மகிமைப்படுத்தி வருகிறேன் என்பதாகும். யோவான் 15:16. இந்த போராட்டம் நாம் உலகத்திற்குள் போனதால் வந்ததல்ல, நாம் ஏதோ தவறு செய்து விட்டதால் வந்ததல்ல. கர்த்தருக்குள் இருக்கும் போதே, அவரோடு நார்மலாக நமக்கு செய்ய வேண்டியது முறைப்படி நமக்கு உணர்த்தப்பட்டபடி செய்து கொண்டிருக்கும் போதே வருகிறது, வரும். எரேமியா 18:4 வாசி, தயவு செய்து வாசியுங்கள். குயவன் கையில் இருந்த மண்பாண்டம் அவன் வணைந்து கொண்டிருக்கிலேயே கெட்டு போயிற்று. ஐயா, அவன் குயவன் செஞ்சு கீழே வைக்கும் போதல்ல, அவன் அக்கினிக்குள் போடும் போதல்ல, எடுத்து அடுக்கும் போதல்ல, அவனுடைய கையில் இருக்கும் போதே கெட்டு போயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாக கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வளைத்தான். கெட்டு போயிற்று என்பது தூக்கி எறியவில்லை. அவன் இன்னும் வேறு ஒரு காரியத்திற்காக தான் எப்படி நினைத்தான், இந்த வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தார கர்த்தர், அதன்படி செய்யவே நம்மளை வணைகிறார். கேட்டீர்களா? இதுதான் நம் வாழ்வில் அவ்வப்போது நடக்கிறது. இந்த செய்தி ஏன் இன்று உங்களை ஆவியானவர் கேட்க வைக்கிறார் என்றால், உங்களுடைய சந்தேகம், தேக்கம், ஒன்றுமே புரியவில்லை என்ற ஏக்கம், இவைகளை தீர்த்து நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நீயும் என்னோடு தான் இருக்கிறாய், சந்தேகம் வேண்டாம், குற்றப்படுத்திக் கொள்ளாதே, நீ எத்தனை தரம் கீழே விழுந்து எழுந்தால் என் கருத்திற்குள்ள தான் இருக்கிறாய், குயவன் கையில் தான் இருக்கிறாய். கர்த்தர் தான் குயவன், நாம் அவர் கையில் இருக்கும் களிமண். மறுபடி ஸ்டெடியாக எந்தவித சந்தேகம் இல்லாமல் இப்படி வருவது நம்முடைய ஸ்டெடினஸை சோதித்து பார்த்து சிறப்படுத்துவதற்கு என்று புரிந்து கொண்டு தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கவே வைக்கவே இதை கேட்க வைக்கிறார் என்று உங்களுக்குள். நாம் வெளியில் உலகத்தில் போய் கெட்டு போய்விடவில்லை, வேறு எங்கும் தடம் புரண்டு போகவிடவில்லை. அவரது கருத்தில் இருக்கும் பொழுதே நமக்கு அப்படி ஒரு தெய்வு, உங்களுடைய ஸ்திரத்தன்மை அசைத்து பார்க்கும் ஒரு கட்டம், அவ்வளவுதான். இதை புரிந்து கொண்டு விட்டால் இப்படிப்பட்ட நிலை வரும்போது நாம் அந்த இடத்தில் தேங்காதவாது அவருடைய கிருபை இன்றும் கேட்டு பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் சந்தோஷமாக தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணுவார். எப்படி? நாம் ஏதும் செய்திருக்க மாட்டோம், கிருபையை கேட்டு அப்பா ஒன்றும் புரியவில்லை, நானும் என்னை சோதித்து பார்த்து எனக்கு புரியவே, என் மூளை கெட்டவில்லை, நான் ஏதாவது தடம் இருந்தால் செய்திருந்தால் எனக்கு உணர்த்தும் ஐயா, நான் மாற்றிக்கொள்கிறேன், உமது கிருபை எனக்கு தேவையப்பா, நான் மேல் இந்த இடத்துல தேங்கக்கூடாது என்று ஜெபித்திருக்கிறோம் அல்லவா? அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் ஒன்றுமே நாம் செய்யாத போது எல்லாமே சமாதான கட்டிற்குள் வந்திருக்கும், கொண்டு வந்து விடுவார். கடந்த மணி நேரம் வரை குழப்பத்திலும் சோர்விலும் இருந்திருப்போம். இப்போது கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னோடு தான் இருக்கிறார் என்று புதிய சத்தியத்தை இப்பதான் கற்றுக்கொண்டது போல நாம் தெம்பாகி விடுவோம். இந்த நிலை அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு கொண்டு போவதற்கு அடையாளம். மறக்காதீர்கள், தாவீதின் வாழ்வு இது பல முறை வந்தது. பல முறை அவரை செக் பண்ணி அவனை உணர்த்தி ஸ்திரப்படுத்தி ஒரு ராஜாவாக 40 வருஷங்கள் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஆள வேண்டுமானால் அவரை ஸ்திரப்படுத்தினார் கர்த்தர். அப்படித்தான் நம்மை அவர் அனுபவத்தில் புரிந்து கொண்டதால், தாவீது அனுபவத்தில் புரிந்து கொண்டான். உமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணும் என்று கேட்க கற்றுக்கொண்டான், பெற்றுக்கொண்டான். அடுத்து என உயர்த்தி அவனை பலப்படுத்தி அரியணையில் அமர வைத்தார். அதுபோல உங்களுக்கு கொடுக்க, உங்களை ஸ்திரப்படுத்த, உங்களை நிலைநிறுத்த, யாரும் விரல் நீட்டு உங்களை ஒன்று பேச முடியாதபடிக்கு செய்ய, உயர்ந்த நிலையில் வைக்கத்தான் இந்த செக் போஸ்ட்டுகள். நீங்கள் இப்படி சொல்ல வேண்டும், தாவீது சொன்னது போல நாமளும் சொல்ல வேண்டும். அதாவது தேசத்திலே, ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். சங்கீதம் 24:16. எழும்புங்கள், இந்த தொய்வு உங்களை நன்மைகளை, அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் நன்மைகள். சங்கீதம் 31:19 வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 1:20 வாசியுங்கள். அன்று கண்டு அனுபவித்து களி கூறவே இவைகள், இந்த தொய்வுகள் எல்லாம் நடக்கின்றன, சந்தேகங்கள் வருகின்றன, சோர்வு வருகின்றன. அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இதுதான் என்று தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா, இனி எழும்புங்கள், எழுந்து உங்களை வேலையை செய்யுங்கள், ஆண்டவருடைய விசேஷத்தை கிருபையை கேளுங்கள், அவர் அதிசயமாய் விளங்க பண்ணுவார். தமது கிருபையை அதிசயமாய் முடத்தி விளங்க பண்ண அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்களும் ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள், கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த உயர்ந்த நிலை நீங்கள் உயர்ந்து கொண்டே போவீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, விழித்து கொண்டோம். எங்களுடைய வாழ்வு, உயர்வு, மகிழ்ச்சி மற்றவர்களையோ சார்ந்ததல்ல என புரிந்து கொண்டோம். முழுக்க உமது கிருபையை சார்ந்து கொண்டோம். ஆண்டவரே, உமது சித்தத்தில், திட்டத்தில் இணைந்திருக்கிறோம் என்பதை எங்களது தினசரி வாழ்வு அறிவிக்கும் என்பதை உமது கிருபையை அதிகமாய் பெற்று நாங்கள் வாழ்வோம், உங்களை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.